வணக்கம், டாக்டர் ருத்ரா. நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சீமன் அனலைசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். சீமன் அனலைசிஸ்னால் என்ன, அது எதுக்காக எடுக்கணும், அதில் நம்மளுக்கு என்ன தெரியுன்றதுக்காக நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். சீமன் அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி, மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு எடுத்து பார்ப்பாங்க, ஒரு பேசிக் டெஸ்ட்டு. அந்த சீமன் அனலைசிஸில் ஸ்பெர்மோட கவுண்ட்டு, எவ்வளோ வால்யூம், அதோட மொட்டிலிட்டி எப்படி இருக்குது, மார்ஃபாலஜி எப்படி இருக்குது, இதை பார்க்கறதுக்காக தான் சீமன் அனலைசிஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. சப்போஸ் கவுண்ட் கம்மியாக இருக்குது, மார்ஃபாலஜி பார்த்தீங்கன்னா ஹெட்டு, டெயில், பாடி இதில் எதனா டிஃபெக்ட் இருக்கா, அதே மாதிரி மொட்டிலிட்டி, ஸ்பெர்மோட நீந்திரத்தன்மை எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் எதுனா நம்மளுக்கு குறைபாடு இருந்துச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம சீமன் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா. சப்போஸ் நீங்கள் நேச்சுரலாக சீமன் கவுண்ட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணால், நீங்கள் க்ரானிக் ஸ்மோக்கராக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப ஒபீஸாக இருக்கீங்க, ஸோ நமக்கு ஸ்மோக் பண்ணுறதையும், சப்போஸ் நம்ம ஹெவியாக குடிக்கிற மாதிரி இருந்தால் ஆல்கஹால் கன்சப்ஷனை கம்மி பண்ணுறதோ, நீங்கள் ரொம்ப ஒரு ஹீட்டான என்வாயர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அதை அவாய்ட் பண்ணிட்டாலோ நம்மளுக்கு நேச்சுரலாக சீமன் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி கொஞ்சம் ஆக்டிவாக, எவ்வளோ ஆக்டிவாக இருக்க முடியுமோ, நீங்கள் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி நம்ம ஆக்டிவான லைஃப்பை டெய்லி வாக்கிங் போகிறதோ, எக்ஸசைஸ் பண்ணுறதோ, அதே மாதிரி கொஞ்சம் ஸ்மோக் ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணாலே நம்மளுக்கு நேச்சுரலாக சீமன் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது.